ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. அகைன் என்னடா சாரி மாற்றியாச்சு அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங்கு டியூஷன் சில்ட்ரன்ஸ் எல்லாமே வர சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுமே சூப்பராக அழகாக வந்து ரெடியாக போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இன்னொரு பூஜை, ஈவினிங்கில் ஒரு பூஜை போட்டு, ஸோ நானுமே புது சாரி வரமகாலட்சுமிக்கு கட்டின சாரீ இது. ஸோ அம்மனுக்கு கட்டின சாரீ அப்படியே ரொம்ப நாள் வைக்கக்கூடாது அப்படின்றதுனால இன்றைக்கி கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி கட்டியாச்சு. ஸோ பிள்ளையார் மேலே வந்து எப்போவும் அக்ஷதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சு போடுவோம். ஸோ இன்றைக்கி நான் அந்த ஒரு விஷயத்த மறந்துட்டேன், அக்ஷதை போடுறதுக்கு. ஸோ ஆனாலும் பரவாயில்லன்ட்டு பசங்கிட்ட வந்து பூவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்கேன், பிள்ளையார் மேலே போட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்காக. ஸோ 1 by 1 ஒருத்தராக வந்து போட்டுட்ருக்காங்க. எப்படி போடணும் அப்படின்னு நான் டீச் பண்ண ஒருத்தராக வந்து போட்டுருக்காங்க. இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வரல, ரீசன் என்னன்னு தெரியல. பட் வந்தவங்கள வச்சுட்டு அழகாக வந்து ஒரு பூஜை போட்டு அவங்களுக்கு நம்ம வீட்டில் செஞ்ச சுண்டல், கொழுக்கட்டை அண்ட் கோசம்பரி, இன்னும் என்னென்ன பிரசாதம் செஞ்சோமோ அது எல்லாமே, புளியோகரை, லெமன் ரைஸ், எல்லா பிரசாதத்தையும் பசங்களுக்கு அப்படியே போட்டு கொடுத்துட்டு சாப்பிட சொன்னோம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஸ்டில்ஸ், இதெல்லாமே ஒரு மெமரிஸ் இல்லைங்களா. ஸோ அதனால் ரொம்ப நாள் ஆச்சு. பழைய லேஅவுட்டில் வந்து நிறைய பசங்க வருவாங்க, அவங்க கூட வந்து எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் நான் என்னோடய பசங்களை, என்னோடய குட்டீஸை வந்து கூப்பிட்டுருவேன். ஸோ எல்லோரும் வந்து கலந்துக்குவாங்க. அது ஒரு ஹாப்பினஸ்ஸு. நம்ம கூடவே எப்போது அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்க கூட சில மெமரிஸ் எல்லாமே நம்ம வீடியோஸாக ஃபோட்டோஸாக எடுத்துக்கிறது. அங்கே முடிச்சுட்டு ஈவினிங் அவங்களுக்கு பிரசாதத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்லேயும் இன்றைக்கி ஈவினிங் தான் பூஜை போட்டாங்க. ஸோ அதனால் சீதாராமன் அண்ட் மகாலட்சுமி வீட்டில் வந்து இன்றைக்கி பூஜை. பசங்கள்லாம் கிளம்பின உடனே நானும் இப்படி வந்துட்டேன். இங்கே முடிச்சுட்டு அகெயின் நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து புளியார் வச்சுருக்காங்க, அங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயுமே போகணும். பெரிய வாழை இலையில் வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் பொரி, கடலை, வெல்லம் எல்லாத்தையும் போட்டு வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னதான் நம்ம தனியாக கும்பிட்டாலும் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க, ஃபேமிலிஸு எல்லாமே சேர்ந்து ஒன்றா கும்பிட்ற அந்த விஷயமே தனியாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எங்கள் கூட நிறைய பேர் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். தனியாக எல்லாத்தையும் நான் மட்டும் செஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் சில விஷயத்தில் வந்து அது செட் ஆகுமா செட் ஆகலாங்க, சில விஷயத்தில் கண்டிப்பாக செட் ஆகிடும். சில விஷயத்தில் எல்லோரும் நம்மள மாதிரியும் ஒரே மாதிரி இருப்பாங்க. மைண்ட் செட்ஸு, நம்ம போகிறோம்னு நினைப்போம், அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக மாறி மாறி இருக்கும். பட் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்டு விட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரீட் பிள்ளையாருக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேயும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரீட் பிள்ளையார் வந்து நல்ல பெருசாக செமையாக வச்சுருந்தாங்க. லைக் சம்திங் ஸ்னோவில் பிள்ளையார் இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் ஃபுல் க்ரௌடு இருக்கிறதுனால என்னால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. சூப்பராக இருட்டு ஃப்ளாஷ் லைட் இருக்கட்டும், நல்லா இருந்துச்சு. வந்து ஸோ அப்படியே இந்த வீடியோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து மார்னிங் நான் பூஜை போடும்போது எந்த அண்ணா, தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யார் கூட வரல. ஸோ அதனால் அவங்கள அப்படியே வீட்டுக்கு வர சொல்லிட்டு ஈவினிங் ஒரு பூஜை போட்டோம். ஸோ எல்லாமே ஒட்டுமா அண்ணா வைஃப்ஸு, தம்பி வைஃப்ஸு அண்ட் ஃப்ரெண்டு வைஃப்ஸு அப்படின்ட்டு எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ இங்கே ஒரு குட்டி பூஜையுடன் இந்த டே வந்து செம சூப்பராக முடிஞ்சிச்சு. ஸோ கார்த்திக் அண்ணா
நெக்ஸ்ட்டு பசங்க கையில் எல்லோரும் பூ வாங்கிட்டு அழகாக அவங்களும் பூவை போட்டு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எங்கள் தனிஷ்காவோட ட்ரெஸ் செட்டப் வந்து ஈவினிங்கில் செமையாக இருந்து இவன் தான் மார்னிங்குமே செமையாக போட்டிருந்தாங்க. ஸோ யோகேஷ் அண்ணா ரெட் ஷர்ட், ஸோ மார்னிங் வந்து லைக் பாவாடை சட்டை மாதிரி போட்டிருந்தா தனிஷ்கா பர்பிள்லேயே. அண்ட் ஈவினிங் வந்து ஒரு சூப்பரான சுடி செமையாக க்ரீம் கலர் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க தனிஷ்கா. இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல், சூப்பர். ஸோ நான் ஃபோட்டோஸும் போஸ்ட் பண்ணுறேன், எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நரேஷ் பிளாக் டிஷர்ட்டு, ரெண்டு அண்ணா, ஒரு தம்பி அண்ட் ஒரு ஃப்ரெண்டு. அடுத்து வந்து சீதாராமன் ஃப்ரெண்டு. ஸோ நிஜமாவே குட்டீஸ் அண்ட் எல்லாமே ஒன்றா சூப்பராக இருக்குது. நீங்களும் எத்தனை பேர் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு, நைபர்ஸு அண்ட் ஃபேமிலிஸ் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ தனிஷ்காவோட ட்ரெஸ் இது தான், ஒயிட் வித் பிங்க். எனக்கு என்னோடய பர்பிள் சாரீ ரொம்பவே பிடிச்சிருந்தது. சம்திங் நம்மளை ரசிப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரி இந்த சாரீ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. எடுக்கும்போதே பிடிச்சது அண்ட் வேர் பண்ணும்போது இன்னும் அட்டகாசமாக இருந்தது. அண்ட் ஹஸ்பண்டுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன ட்ரெஸ் இது தான். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு சுடி வேர் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எத்தனை வாட்டியுமா வணக்கம் சொல்கிற, கிளம்ப மாட்டியா அப்படின்னு யாருக்கும் வச்சுக்காதீங்க.